சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்த துணிந்து அதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து 11 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ சொன்னோம், கேட்கவில்லை. தவறான அணுகுமுறை, தவறான பொதுக்குழு, தவறான செயற்குழு, இப்படி பல நிலைகளிலும் தான் தோன்றித்தனமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் ஆதரவையும் இன்றைக்கு இழந்துவிட்ட நம்முடைய கழகத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கம் தொண்டரில் உரிமை மீட்பு குழுவாக இருந்த நிலையை இன்றைக்கு மாற்றி கழகமாக மாற்றியிருக்கிறோம். டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு, அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக இணைய 1 மாதம் கெடு விதித்திருக்கிறார் ஓபிஎஸ். இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இறுதி முடிவு எடுக்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று வைத்திலிங்கம் கூறியிருக்கிறார். மேலும் 11 தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்துள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையையும் அதிமுக இழந்துவிட்டது என்றும் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூறியிருக்கிறார். தொடர் தோல்வி, தவறான பொதுக்குழு, செயற்குழு போன்ற நடவடிக்கையால் மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாகவும் தான் தோன்றித்தனமாக வழிநடத்தப்பட்டு வரும் அதிமுக மக்களின் நம்பிக்கை இழந்துவிட்டது என்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை கூட்டத்தில் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகார போக்குடன் அதிமுகவை அழித்து வருகிறார் என்றும் தொண்டர்களின் உரிமையை காப்பதற்காக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாற்றியுள்ளோம் என்றும் ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். மேலும் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி எடுக்கும் முடிவு தொண்டர்கள் விரும்பும் முடிவாக இருக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். மேலும் மக்கள் ஏற்கும் முடிவை எடுக்கும் நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் சூசகமாக பேசியிருக்கிறார். பிரிந்து சென்றவர்களை அதிமுகவில் இணைக்காவிட்டால் புதிய கட்சி தொடங்கப்படும் என்று வைத்திலிங்கம் கூறியிருக்கிறார். சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இணைப்பிற்கு 1 மாதம் கெடு விதித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்து தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஓபிஎஸ் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கவனம் செலுத்தி அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துகிற முயற்சிகளை எடுக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை நிச்சயம் வலியுறுத்தும் என்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஒதுங்கி இருப்பவர்கள் என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவேதான் திரு ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி இப்போதைய பிடிவாத போக்கையே தொடர்வாரானால் அதிமுக மேலும் பலவீனமடைவதற்குத்தான் வழிவகுக்கும். அதிமுக ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துகிற முயற்சி பாரதிய ஜனதா எடுத்தால்தான் உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈடாக ஒரு வலிமையான சக்தியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி வருகிறது. ஆகவே இது குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டிய நிலையில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.